Hi, this is Dr. Rashida. நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுற ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாமிட்டிங், அப்புறம் வந்து ஸ்டொமக் அப்செட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து கலக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சில ஸ்பெசிஃபிக்காக வந்து மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது வாமிட்டிங் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அந்த நாசியான்னு சொல்லுவாங்க, அந்த குமட்டுற மாதிரி இருக்கிற சென்சேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் உங்கள் நியர்பை டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்க்கு ஏற்ற மாதிரியான டோசேஜில் நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப்டாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது. அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்டொமக் அப்செட்டு, ஸ்டொமக் ரிலேட்டட் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளுக்கும் வந்து அதுக்கும் வந்து நிறைய மாத்திரைகள் வந்து இருக்குது. சிவபிள் மாத்திரையாகவும் இருக்குது, சிரப்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல்ஸில் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து இருக்கிற ப்ராப்ளம் வந்து மோஷன் சிக்னஸ். அதாவது வெளிக்கு வந்து சரியாக போகலை அப்படின்ற ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து இருக்கும். வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ போகும்போது வந்து அந்த ஊருக்கு தண்ணிக்கு, ஃபுட் அண்ட் கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாடி ரியாக்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி ப்ரிஸ்கிரைப்டு லாக்ஸேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ மைல்டு லாக்ஸேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக்ஸேட்டிவ்ஸ் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வயிறு கலக்கிட்டே இருக்குமா, 2-3 தாட்டி போகுமா, நம்மளால ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியாதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அளவிலான டோசேஜஸ் நீங்கள் எடுக்கணும், உங்கள் ஏஜ், உங்கள் ஹைட், வெயிட், இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியர்பை டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.